சிவகார்த்திகேயன் ஆக்டிங்ல நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற படம் தாங்க பராசக்தி. இந்த படத்துல இருந்து நியூ ப்ரோமோ ஒன்று வந்திருக்கு. ப்ரோமோ நல்லா இருக்கு. படத்தோட ரிலீஸ் டேட்டை வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. எப்பன்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 14 ரிலீஸ் ஆக போகுது பொங்கலுக்கு. ஸோ தளபதி படத்தோட கிளாஷ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஜனநாயகன் ரிலீஸ் ஆகி 5 நாளுக்கு அப்புறம் பராசக்தி ரிலீஸ் ஆக போகுது. இப்போ எல்லாருமே என்ன நினைப்பீங்கன்னா கருப்பு படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாது அப்படின்னு நினைப்பீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. கருப்பு படமே பொங்கலை தான் டார்கெட் பண்றாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். கும்கி படம் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் மூவி. இப்போ அதோட பார்ட் 2 எடுக்க போறாங்க. இது அஃபீஷியலா சொல்லிட்டாங்க. கவின் ஆக்டிங்ல நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற படம் தான் கிஸ். இந்த படத்துல இருந்து இப்ப பாத்தீங்கன்னா நியூ போஸ்ட் ஒன்று வந்திருக்கு. படத்துக்கு பாத்தீங்கன்னா யூஎஸ் சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. அது இல்லாம படத்துல இருந்து தேர்ட் சிங்கிள் பாத்தீங்கன்னா இப்ப ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மிஸ்டர் எக்ஸ் படத்துல இருந்து நியூ போஸ்ட் ஒன்று வந்திருக்கு கௌதம் கார்த்தியோடது. இட்லி கடை படத்துல இருந்து பாத்தீங்கன்னா நித்யா மேனனோட கேரக்டர் போஸ்ட் வந்திருக்கு. அது இல்லாம பாத்தீங்கன்னா ஷாலினியுமே இந்த படத்துல இருக்காங்க. அவங்களோட கேரக்டர் போஸ்ட் இப்ப வந்திருக்கு. விஜய் ஆண்டனி ஆக்டிங்ல நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற படம் தான் சக்தி திருமகன். இந்த படத்துல இருந்து பாத்தீங்கன்னா நியூ போஸ்ட் ஒன்று வந்திருக்கு. படம் வந்து இன்னும் 7 நாள்ல ரிலீஸ் ஆக போகுது. இந்த மாதிரி சினிமா நியூஸ் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.